ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக புக்கெட் கிளம்ப வேண்டியது தான். இனி நம்ம கேஎல் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து புக்கெட் ஏர்போர்ட், குலாலம்பூர் ஏர்போர்ட் டெர்மினல் 2 போய் அங்கேருந்து புக்கெட் ஏர்போர்ட் கன்டினியூ பண்ணுறோம். வாங்க கைஸ், சுருளியாக நம்ம குலாலம்பூர் டெர்மினல் 2 ஏர்போர்ட் வந்தாச்சு. இனி நம்ம ஏர் ஏஷியாவுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதான். டிக்கெட் எல்லாம் செலக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனி இங்கே போய் போர்டிங் பாஸ் வாங்கணும், எங்கே இருக்குன்னு தேடி எடுக்கணும். கைஸ், குலாலம்பூர் ஏர்போர்ட் டெர்மினல் 2ல் வந்து இமிக்ரேஷன் ஈஸியாக முடிஞ்சுது. நமக்கு அரைவல் டிபார்ச்சர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. திருவனந்தபுரத்துலையும் சரி, இனி புக்கெட்டில் போய் அரைவல் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே சும்மா கேட்டாங்க, எந்த டீட்டெயில்ஸும் கேட்கல, ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் எதுவும் கேட்கல. அப்புறம் உடனே சீல் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புக்கெட்டில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், புக்கெட் ஃப்ளைட்டு இப்போ போர்டிங் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டு 1 hour லேட், அதான் டைம் ஆச்சு. சூரியோலியா ஏர் ஏஷியாவில் போர்டு ஆகிட்டோம். இது புக்கெட்டுக்கு போகுது. நானும் ஒரு கன்ஃபியூஷனில், இந்த ஃப்ளைட்டுக்கு ஃப்ரண்டில் மலேசியன் ஏர்லைன்ஸ்னு எழுதியிருந்தது, உள்ளே வந்து பார்த்தா ஏர் ஏஷியா. ஆனால் நான் புக் பண்ணது ஏர் ஏஷியா. அந்த ஒரு கன்ஃபியூஷனில் வெளியே சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். எனக்கு தெரியல அது கரெக்டாக ரெண்டுமே ஒரே ஃப்ளைட்டுன்னு தான் நினைக்கிறேன். மலேசியன் ஏர்லைன்ஸோட கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏர் ஏஷியா. கைஸ், இப்போ புக்கெட் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த இமிக்ரேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு சொல்கிறேன். இங்கே ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம். நாளைக்கு காலையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டைகர். அந்த டைகரை கூட வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ரேஞ்சு புக்கெட், 2 இடத்துக்கும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கைஸ், ஒரு வழியாக தாய்லாந்து இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. தாய்லாந்து இமிக்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வைக்க சொன்னாங்க. அதுக்குள்ள அவர் அரைவல் போட்டு கொடுத்துட்டாரு. மலேசியாவில் மட்டும்தான், மலேசியாவில் எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு மட்டும்தான் அதில் சுற்ற விட்டாங்க. அது ஏன் ரீசன் சொல்லலை. அண்ட் இங்கே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் ஈஸியாக பார்க்கலாம். தாய்லாந்து சரி, மலேசியாவும் சரி. சிங்கப்பூரில் நம்ம உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. உள்ளே போவிட்டா பார்த்துக்கலாம். விசா கிடச்சுன்னா போகலாம். ஒரு வழியாக தாய்லாந்து நம்ம சிம் வாங்கிடுச்சு. நான் இந்த சிம் தான் வாங்கியிருக்கேன். இந்த சிம் வந்து 3 daysக்கு 160 பாட். 160 பாட்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 300 சம்திங் வரும். இந்த சிம் தான் வாங்கியிருக்கேன். டெய்லி 1 GB டேட்டா வச்சு கிடைக்கும். நம்ம மலேசியாவில் வாங்கின சிம் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees தான். அங்கே சீப்பாக இருந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். கைஸ், இந்த பஸ் தான் ஏர்போர்ட்லேருந்து 100 பாட்டு நம்ம தங்கியிருக்கு ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு. புக்கெட் டு பார்த்தாங்க. நம்ம டாக்ஸியில் எல்லாம் போனோம்னா நிறைய ரூபா செலவாகும். இது ஈஸி பட்ஜெட் ஒன்லி ஆப்ஷன். கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா புக்கெட் தாய்லாந்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா டைகர் கிங்டம். இங்கே வந்து புலியை வந்து கிட்ட போய் பார்க்கலாம். அது கூட ஃபோட்டோ எடுக்கலாம். அதுதான் எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போகிறேன். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.